காட்டை கடந்த குழந்தைகள். திருவண்ணாமலை அருகே உள்ள பள்ளி மாணவர்கள் 15 பேர் ஒரு ஃபீல்ட் ட்ரிப் யானைகள் நடமாடும் மலைப்பகுதி ஒன்றுக்கு வருகின்றனர். அவர்களுடன் 2 ஆசிரியர்களும் இருக்கின்றனர். ஆனால் அருகே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த 4 சிறுவர்கள் ராகுல், கார்த்திக், ஹரிணி, சஞ்சனா குரூப் ஐ தவறவிடுகிறார்கள். மழை திடீரென பெய்யத் தொடங்குகிறது. மொபைல் சிக்னல் இல்லை, வழியறிய முடியவில்லை. அவர்கள் காட்டுக்குள் மட்டும் தப்பிப் போய் விடுகிறார்கள். மழையிலும் இருளிலும் 4 சிறுவர்களும் பயந்தபடியே நடக்கிறார்கள். சுற்றிலும் மூச்செறிந்த மரங்கள், சப்தமிடும் வனவிலங்குகள், வண்டுகள். சஞ்சனா அழுகிறாள், நம்ம மீண்டும் வீட்டுக்கு போவமா? ராகுல் குழுவில் பெரியவனாக ஊக்கம் அளிக்கிறான், நாம ஒன்றாக இருந்தா நமக்கு ஏதும் ஆகாது. அவர்கள் ஒட்டுங்கிய மரத்தின் கீழ் இரவு தங்குகிறார்கள். பசிக்குது, தண்ணி இல்லை, டீச்சர் இல்லை. தம்பி கார்த்திக் சொல்றான், பசிக்குதா? அம்மா சமைச்ச சாதம் சின்ன பையில இருக்கு. அவர்கள் அனைவரும் அந்த உணவை பங்கிட்டு சாப்பிட்டனர். அடுத்த நாள் அவர்கள் தண்ணீர் தேடி ஒரு ஓடை அருகே போகிறார்கள். பசிக்காக மாம்பழ மரங்களின் பழங்களை சாப்பிடுகிறார்கள். ஒரு நிலவில் ஓர் குரங்கு அவர்கள் பையில் இருந்த உணவை இழுத்து கொண்டே ஓடுகிறது. ஹரிணி பயந்து ஓடுவதால் பாதையில் சிறிய குன்றில் இருந்து கீழே விழுகிறாள். அவளது கால் காயம் ஏற்பட்டது. சஞ்சனா அவளது தோளில் சுமந்து மீண்டும் கூட்டத்தில் இணைக்கிறாள். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு அந்த காட்டில் பயணத்தை தொடங்கினர். 3வது நாள் காலை அவர்கள் மலைமேல் ஏற முயற்சிக்கிறார்கள். அங்கிருந்து ராகுல் ஒரு சத்தம் கேட்கிறான், பீப் பீப். அது வனக்காப்பாளர் வாகனத்தின் ஹாரன். அவனை நோக்கி சத்தம் போடுகிறார்கள். கடந்த 72 மணி நேரமாக தேடி வந்த ரேஞ்சர்கள் அவர்களை பசியுடன் காயமுடனும் மீட்கிறார்கள். சிறுவர்கள் மீளும்போது ஊரே வரவேற்கிறது. தாய்மார்கள் அழுகிறார்கள். பள்ளி ஆசிரியர்கள் அவர்களை பாராட்டுகிறார்கள். சிறுவர்கள் ஊடகங்களில் பேசுகிறார்கள், நாங்கள் ஒன்றாக இருந்ததால்தான் தப்பிக்க முடிந்தது. எங்களையே அறியாமல் நாங்கள் தைரியமாக இருந்தோம், காட்டை கடந்தோம்.